வீத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு இந்திரகுமாரோட நினைச்சிருக்கோம். வணக்கம். வணக்கம். பாமகவினுடைய நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் குறித்து ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி கொச்சையான வசனங்கள் அவர் பேசியிருக்காரு. இது மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் சூழல்ல பாஜக இங்க ரொம்ப வீரியமா இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் சூழல்ல இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி அரசியலை தாங்கி பிடிக்கக்கூடிய திமுகவும் சரி, இன்னைக்கு தமிழ்நாடு அரசும் சரி, இந்த அளவுக்கு கொச்சையா பேச வேண்டிய தேவை அவருக்கு எங்கிருந்து வருது? அவர் தன்னுடைய அரசியல் அஸ்தமனத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஐயா ராமதாஸ். முதுமையின் காரணமாக அல்ல, சித்தாந்த வறட்சியின் காரணமாக. அவர் ஒரு காலத்தில் ஒரு வலிமையான தமிழ் தேசியவாதி அப்படின்னா இப்போது இருக்கிற சீமான் மாதிரி அல்ல, பெரியார் முன்மொழிந்த தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய நபராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். வெளிநாட்டு அடையாளங்கள் நமக்கு எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் போன்றவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். வடநாட்டு அடையாளங்கள் நமக்கு எதற்குன்னு பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஐயா ராமதாஸ் அப்படி பேசவில்லை. கர்ம வீரர் காமராசர், அண்ணல் அம்பேத்கர், அறிவாசான் கார்ல் மார்க்ஸ், தந்தை பெரியார், அவ்வளவு பேரையும் தன்னுடைய பதாகையில் வைத்து பிரச்சாரம் செய்தார். அந்த கருத்துக்களையும் அவர் பேசுபவராக இருந்தார். அதிலெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. அந்த காலகட்டத்தினுடைய அரசியல்லாம் நேரில் பார்க்க முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் கூட இருந்தது உண்டு. ஏன்னா அப்படி ஒரு காலகட்டம். ஒரு பக்கம் ஐயா ராமதாஸ் திருமாவளவன் 1 மணி நேரம் பேசினால் போதும், ஈழம் கிடைத்து விடும், அவரை பேச விடுங்கள் சொல்றதா இருக்கட்டும். இந்த பக்கம் முனைவர் திருமா அவர்கள் நாம் தோளோடு தோல் நிற்போம் ஐயா தமிழ் குடிதாங்கி ராமதாஸ் அவர்களுடன் அப்படின்னு பேசியதாக இருக்கட்டும். இது எல்லாம் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்திய சில மொமெண்ட்ஸ். ஏன்னா களத்துல ஓபிசிக்களுக்கும் தலித் மக்களுக்கும் இடையில் இருந்த அந்த பிணக்குகள் அப்படின்றது தீர்க்க முடியாத அந்த பார்ப்பனிய பிணக்குகள் களையப்படுவதற்கு இது ஒரு முகாந்திரமாக அமைந்தால் நன்றாக இருக்குமேனு பலரும் எதிர்பார்த்த காலகட்டம் அது. ஆனா அதெல்லாம் வசந்தன்கோ விளம்பரம் போல அந்த காலம் அது 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 வசந்தமான காலம். ஆனா இந்த காலம் என்னவா இருக்கு அப்படின்றத எடுத்து பார்த்தா ஐயா ராமதாஸ் 90களுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கிறார். 2000களுக்கு மத்தியில, அதாவது 2010-11 காலகட்டங்கள்ல விஜயகாந்த் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். தன்னுடைய அரசியல் செல்வாக்கு அத்தனையும் போகுது. அதாவது ஒரு காலத்தில் சமூக நீதி போராளியாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட ராமதாஸ் சிறுவர்கள்ல தான் வேலைக்கு போறாங்க, அவங்க எல்லாம் போகக்கூடாது, குழந்தை தொழிலாளர்களை எல்லாம் மீட்கணும்னு ஒரு போன் கால்ல கலைஞர்கிட்ட சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ண வைக்கிற ராமதாஸ் அவர்கள் குழந்தைகளை மீட்டு, பெண்களை மீட்டு, அவர்களை எல்லாம் பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்று போராடியதாக அறியப்பட்ட ராமதாஸ் அவர்கள் அதற்கு பிறகு என்ன ஆகிறார் அப்படின்னா, இதுக்கு மேல இந்த பாலிடிக்ஸ் இல்லை. ஏன் அப்படின்னா எம்பிசி அப்படின்ற அந்த ஒரு வகையறை உருவாகுது. அது உருவாக்குற வரையும் ராமதாஸ் அவர்கள் பெரிய நெருக்கடியை சந்திக்கல. என்ன அப்படின்னா, அந்த பட்டியல் உருவாக்கப்பட்ட பொழுது வன்னியர் சங்கம் போராட்டம் நடத்தியது. ஆபியஸா மற்ற சாதியை சேர்ந்தவர்கள் போராடினார்களா இல்லையானா, அவர்கள் வெவ்வேறு தளங்கள்ல போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வன்னியர் சங்கம் அதை ஒரு பெருந்திரள் போராட்டமாக நடத்தி காட்டியது. அதனை ஒட்டி தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய பதற்றம் உருவாகிறது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல துப்பாக்கி சூடெல்லாம் நடைபெற்றது. அதற்கு பிறகு கலைஞர் அவர்கள் வருகிறார். எம்பிசி அப்படின்ற அந்த வகையறையில ஒரு முக்கியமான மாற்றத்தை அவர் புகுத்துறாரு. என்ன அப்படின்னா, வன்னியர்கள் மட்டும் இல்லை, இன்னும் பல சாதிகள் இப்படி பிற்படுத்தப்பட்ட நிலையில இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஏறத்தாழ ஒரு சமமான பிற்படுத்தப்பட்ட நிலையில இருக்கிறதுனால இவங்களை ஒரு பகுதியினராக கருதி, ஒரு விளிம்பு நிலை குழாமாக கருதி அவர்களுக்கான ஒரு உரிமையை பெற்றுத் தருவதற்கு ரிசர்வேஷன் அப்படின்றத அறிமுகப்படுத்தினார். உண்மையிலேயே அப்போது வன்னியர் ரிசர்வேஷன் அப்படின்னு ஒரு கிளாஸ் அறிமுகப்படுத்தி இருந்தோம்னா அந்த சரத்து செல்லுபடியாக மாறி இருக்காது. மராத்தா இடஒதுக்கீடுன்னு கொண்டு வந்தது உச்சநீதிமன்றத்தில் நிற்க மாட்டேங்குது. பீகார் கொண்டு வந்த சர்வே அடிப்படையிலான இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தில் நிற்க மாட்டேங்குது. ஆனா தமிழ்நாடு கொண்டு வந்த அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீடு சுப்ரீம் கோர்ட்ல நிக்குது. எம்பிசின்ற உள்ளிட ஒதுக்கீடு அப்படின்றது உச்சநீதிமன்றத்துல நிக்குது. ஏன் நிக்குது அப்படின்னா, இரண்டுக்கும் வெவ்வேறு ஸ்பெசிபிக் ரீசன்ஸ் இருக்கு. 69 அப்படின்றது எப்படி வருது, தமிழ்நாட்டுக்குன்னு ஸ்பெசிபிக்கான நீட்ஸ் இருக்கு, இந்த செக்டாருக்கு, இந்த சோசியல் செக்டாருக்கு ஒரு பெரிய நீட் இருக்கு அப்படின்றத தமிழ்நாடு எஸ்டாப்ளிஷ் பண்ணது. இப்போ அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு அன்றைக்கு அம்பாசங்கர் ஆணையமா இருக்கட்டும், அல்லது அதற்கு பிறகு ஜனார்தனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்போ கடைசியா தனியாச்சலமா இருக்கட்டும், இப்படி பல்வேறு பரிந்துரைகளை கொடுத்திருக்கிறார்கள். ஆனா அம்பாசங்கர் காலத்திலிருந்து என்ன அடிப்படையாக குறிப்பிடப்படுகிறது அப்படின்னா, அந்தந்த காலகட்டத்தினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில சில விஷயங்களை நாம சரிவர கணித்தால் மட்டும்தான் இது செல்லுபடியாக இருக்கும் அப்படின்றதையும் நோட் பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த போராட்டத்தை ராமதாஸ் அவர்கள் சமீபத்துல தீவிரப்படுத்தி முன்னெடுத்தார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல 2018-19 தான் 10.5 முன்வைத்து போராட்டங்களை முன்னெடுக்க ஆரம்பித்தார்கள்.
அப்படி ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா 2019 அவர் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிடுகிறார். அந்த அறிக்கையில வந்து யாரை கண்டிச்சு வெளியிடுறாரு அப்படின்னா, வன்னியர் இடஒதுக்கீடு என்பது வந்து தேர்தல் பரப்புரையின் போது பயன்படுத்தி விட்டு தேர்தலுக்கு பிறகு கிள்ளுக்கீரை ஆக்குவதா அப்படின்ற அறிக்கையை யாருக்கு கொடுத்திருக்கணும்? 2019 இப்படி ஒரு அறிக்கை, இது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும்? எடப்பாடி இல்லைன்னா மோடிக்கு. ஆமா, ஸ்டாலினுக்குள்ள கொடுத்தாரு. அவர் மு.க. ஸ்டாலின்ல கண்டிச்சு அறிக்கை எழுதினாரு. இப்ப அதுல அவர் என்னென்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பாருங்க. அதுலதான் வந்து இப்ப சொல்றாருல்ல, உன்னைய வந்து பார்க்க எனக்கு கேவலமா இருக்கு, உன்னைய வந்து நான் பார்க்கணுமா, உன்னைய என்னையன்னு பேசுற ஒருமை வார்த்தையெல்லாம் விட்டுருங்க, இவரை போய் நான் பார்க்கணுமா அப்படின்ற கேட்டுட்டு அடுத்த வரி, உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு இங்க என்ன வேலை. அதாவது பெரியாரை இமிட்டேட் பண்ணி நீ போயிரு நீ போயிரு நீ போயிருன்னு சொன்ன மாதிரி இவர் வந்து அந்த மாடுலேஷன் எடுக்க முயற்சி செய்கிறார். 86 வயதுல கஷ்டப்பட்டு அந்த மாடுலேஷனை முயற்சி செய்கிறார். என்ன அர்த்தத்துல சொல்றாரு அப்படின்னா, நீங்க அந்த 2019 ஆகஸ்ட் மாசம் வெளியிட்ட அறிக்கை எடுத்து பார்த்தா தெரியும். அதுல ஒரு குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, எம்பிசி பட்டியல் உருவாக்கிய போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்னை அழைத்து பேசினார். அப்போது வந்து 10,000 பேர் கொண்ட இசைவேளாளர் சாதியும் இதில் இணைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு பேசினாரு. நான் ஏத்துக்கிட்டேன். இன்னைக்கு இசைவேளாளருக்கு இடஒதுக்கீடு கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த ராமதாஸ் அப்படின்றதெல்லாம் பேசுறாரு. 10,000 நம்பர் 1 அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 2வது இசைவேளாளர் அண்டர்லைன். இந்த 10,000 அப்படின்ற நம்பரை வந்து மறுபடியும் அவர் பயன்படுத்துறாரு. எப்பன்னா 2021 அதுவும் கூட காணொலியாக பக்கத்துல சிவி சண்முகம் உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ சிவி சண்முகத்தை வச்சுக்கிட்டு இவர் வந்து 10,000 அப்படின்ற அந்த நம்பரை வந்து 2021 பயன்படுத்துறாரு. இப்ப இந்த விக்கிரவாண்டி தேர்தலையும் இந்த 10,000 நம்பரை பயன்படுத்துறாரு. 10,000 அப்ப எங்கிருந்து வருது? இசைவேளாளர் சாதி எண்ணிக்கையிலிருந்து நீங்க கொண்டு வரீங்க. அப்போ உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு கேக்குறீங்க. சிறுபான்மை அப்படின்னு சொல்றீங்க, ஏமன்னு பேசுறீங்க. அவங்க என்ன சிறுபான்மை? சாதி சிறுபான்மையா, மத சிறுபான்மையா, இல்ல மொழி சிறுபான்மையா? மொழி சிறுபான்மை அப்படின்ற அடிப்படையில வர்றீங்கன்னா அந்த மொழியை எதை வைத்து நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? யார்கிட்ட லேப் டெஸ்ட் கொடுத்து கண்டுபிடிக்கிறீங்க? எங்க வந்து நிக்குது பாருங்க. அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ், தந்தை பெரியார்னு அரசியல் பேசிக்கிட்டு இருந்த மனுஷன் கடைசியில சீமானிடம் வந்து நிற்கிறார். தனக்கு அரசியல் பஞ்சம் விளைக்க வழி இல்லை என்று சீமானிடமிருந்து சித்தாந்த பால் குடித்துக் கொண்டிருக்கிறார் ஐயா ராமதாஸ் அவர்கள். இதை விட ஒரு மோசமான ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் வேறு எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் வந்திருக்காது. விஜயகாந்த் அவர்களுக்கு இப்படி ஒரு வீழ்ச்சி வந்தது. அது வந்து பொலிட்டிக்கலா வந்து அவர் வந்து கிரவுண்ட்ல தோத்து போனார். அவர்கிட்டையும் சித்தாந்தம் இல்லை, அதை தாண்டி அவர் உடல்நிலை காரணங்கள் எல்லாம் இருந்தது. அவர் களத்துல தன்னுடைய செல்வாக்கு இழந்து கொண்டே வந்தார், போனார். அவர் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒண்ணுதான், வறுமையை ஒழிக்க போறேன், யாரு காசுன்னு அலையாதீங்க, நம்ம வந்து நல்ல ஆட்சி ஒண்ணு நடத்துவோம், ஊழல் ஒழிக்க போறோம், இவ்வளவுதான். ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் அவர் அதுதான். அதுல அவர் வீழ்ச்சி அடைந்து கொண்டே வந்தார் அப்படின்றது. ஆனா நீங்க அடைந்திருக்கிறது வந்து சித்தாந்த வீழ்ச்சி. இந்த வீழ்ச்சிக்கு காரணம் யாரு அப்படின்னா நீங்களே தான். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்க வந்து தெலுங்கு சாதிக்காரங்க, அதாவது என்ன இவ்வளவு நாள் வந்து இவங்க கொல்டி அது என்ன ஒரு வார்த்தை அடிக்கடி பயன்படுத்துவாங்களே, வடுக வந்தேரி, வடுக வந்தேரி, இந்த வார்த்தைகளை எல்லாம் சீமான் பயன்படுத்தியதை இப்ப ராமதாஸ் அவர்கள் பேச தொடங்கி இருக்கிறார். முழுக்க முழுக்க சாதிய வன்மத்தோடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீது வைக்கப்பட்டிருக்கின்ற விமர்சனம் இது. உண்மையிலேயே இந்த விமர்சனத்தை திமுக இவ்வளவு பொறுமையாக அணுகுகிறது அப்படின்னா அதுவே ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. ஏன்னா இது தேவையில்லாத பதற்றத்தை உருவாக்க விரும்புறாரு. கடந்த இதற்கு முன்பு இது குறித்து பேசிய காணொலியில கூட கருத்துல ஒருத்தர் போட்டிருந்தாரு, அவர் சமூக நீதி காவலர் அல்ல, சமூக பீதி காவலர், பீதியை காவல் காப்பதில் தான் அவர் கெட்டிக்காரராக இருக்கிறார். அதைத்தான் அவர் உருவாக்க விரும்புறாரு. என்ன உருவாக்க விரும்புறாருன்னா, வன்னியர்களை ஒரு பக்கம் கொம்பு செய்கிறார். என்னவா கொம்பு செய்கிறாரு அப்படின்னா, நீங்க எல்லாம் சத்திரியர்கள் அப்படின்னு கொம்பு செய்கிறாரு. அவங்களுடைய பிற்படுத்தப்பட்ட நிலை குறித்தும் அவங்களுடைய சமூக வாழ்வியல் யதார்த்தம் குறித்தும் அல்லது அரசியல் எதிர்காலம் குறித்தும் நான் பிறகு வரேன். முதல்ல அவர் என்னவா கொம்பு செய்கிறார் அப்படின்னா, சத்திரியர் அப்படின்னு கொம்பு செய்கிறாரு. இந்த சங்கராச்சாரியார் உள்ளிட்டவர்கள் எல்லாம் தெய்வ வாக்கா, தெய்வத்தின் குரல், இப்படி பல இது எழுதி வச்சிருக்கிறாங்க. பொதுவா யார் ஒருத்தருக்கு சத்திரியர்னு பட்டம் சூட்டுறது அப்படின்னா, வரலாற்று ரீதியாக எடுத்து பார்த்தால் ஒரு பிராமணர் தான் சத்திரியரை அங்கீகரிக்க முடியும், ஒரு பிராமணர் தான் வைஷ்யரை அங்கீகரிக்க முடியும். மகாராஜா சிவாஜிக்கு என்ன நடந்தது? சத்ரபதி சிவாஜி கணேசனுக்கு அவரை சத்திரியர்னு அங்கீகாரம் பண்றதுக்காக காசியிலிருந்து காகபட்டர் போன்றவர்களை அழைத்து வந்து ஆயிரக்கணக்கான பார்ப்பனர்களுக்கு நிவேதனம் நடத்தி கோடிக்கணக்கான, இன்றைக்கு மதிப்புல கோடிக்கணக்கான மதிப்பிலான தங்க நாணயங்களை எல்லாம் அவர்களுக்கு பொன்னும் பொருளும் வைடூரியமும் அள்ளி கொடுத்து அவர் வந்து தன்னை வந்து என்னவா அறிவிச்சுக்கிறார் அப்படின்னா சத்திரியராக அறிவித்துக் கொள்ளுகிறார். அப்படி இருந்தாதான் ஆட்சி நடத்த முடியும்ன்ற ஒரு இழிவான நிலைக்கு அவர் தள்ளப்படுறாரு. வேற வழி இல்ல, சமூகத்தை கவுண்டர் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் அதை செய்யறாரு. சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்கின்ற சந்திரமோகன் அப்படின்னு சொல்லிட்டு நாடகத்துல அண்ணா இதை படிச்சு பார்த்தோம்னா இதெல்லாம் புரியும். இப்போ இந்த சத்திரியர் அப்படின்ற பட்டத்தை யார் சுட்டுறா? பிராமணர் சுட்டுறாங்க. அதுக்கான உதாரணம் தான் இது. பிராமணர் ஏன் சத்திரியர்னு பட்டம் சுட்டுறாங்க அப்படின்னா,
பிராமணருக்கு சேவை செய்யக்கூடிய சாதிகள் அப்படின்னா யார் யாரு? பிராமணருக்கு பொருளீட்டி தருகின்ற சாதிகள் வைசிய சாதி. பிராமணருக்கு பாதுகாப்பை அளிக்கின்ற சாதி யாரு? சத்திரிய சாதிகள். பிராமணருக்கு அடிமை சேவகம் செய்யக்கூடிய சாதிகள் யாரு? சூத்திர சாதிகள். இவர்கள் யாருக்குமே கண்ணாலும் கையாலும் தொடக்கூடாத, பார்க்கக்கூடாத தீட்டான சாதிகள் அப்படின்னா இதிலிருந்து கலந்து பிறந்தவர்களாக கருதப்படுகின்ற பஞ்சமர்கள். இதெல்லாம் யார் உருவாக்குறா? பார்ப்பனிய சதிகள் உருவாக்குது. இப்போ நான் என்னை பிராமணன் என்று அறிவித்துக் கொண்டால் எனக்கு கீழ் என்னை பாதுகாக்க சத்திரியன், எனக்கு பொருளிட்ட வைசியன், எனக்கு அடிமை சேவகம் செய்ய சூத்திரனும் இருப்பதாக நான் அங்கீகரிக்கிறேன் என்று அர்த்தம். அப்போ நீங்க சத்திரியர்னு சொல்றதன் மூலமா சுத்தி இருக்கக்கூடிய ஓபிசி சாதிகளை சூத்திரர்னு சொல்றீங்களா? இதற்கு எதிராக தானே பேசினாரு. பெரியார் வன்னியர் மாநாடுகளில் பேசி இருக்கிறார், பெரியார் முதலியார் மாநாட்டில் பேசி இருக்கிறார், செட்டியார் மாநாட்டில், நாடார் மாநாட்டில், பறையர் மாநாட்டில், பல்லர் மாநாட்டில், எல்லார் மாநாட்டிலும் பேசி இருக்கிறார். என்ன பேசினாரு? நம்மளை எல்லாம் சூத்திரன்னு சொல்றான், அதுக்கு எதிராக நம்ம அணிதிரளணும், நம்ம அவனை பிராமணன்னு சொல்லக்கூடாது, அவனை பாப்பான்னு தான் சொல்லணும். ஏன் பார்ப்பனர்னு சொல்றேன்னா அந்த வார்த்தையை கூட நம்ம அங்கீகரிக்க கூடாது. அவன் பிராமணன் அப்படின்னா அவன் வந்து பிரம்மனின் தலையிலிருந்து பிறந்தவன் நம்ம ஏத்துக்கிறோம். அப்ப நீயும் நானும் எதுல இருந்து பிறந்தோம்? நீயும் நானும் இயற்கையா பிறந்தோம். அவன் தலையிலிருந்து பிறந்தான்றதை நீ ஒத்துக்கிட்டா நீ இயற்கைக்கு மாறா காலில் பிறந்தன்றதை ஒத்துக்கிற நிலை வரும். அது கூடாது, அந்த இழிவை நம்ம நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய அடையாளங்களை பெரியார் புகுத்துகிறார். இந்த புதிய அடையாளங்களை புகுத்தியதற்கு பிறகு இன்றைக்கு யாருமே தன்னை சத்திரியர் என்றோ அல்லது வைசியர் என்றோ கிளைம் பண்ணிட்டு இந்த ஊர்ல வந்து அரசியலை நடத்துவதற்கு துணிந்தவர் வரவில்லை. அப்போ வராத சூழ்நிலையில ராமதாசுக்கு அந்த துணிச்சல் வருகிறது. அந்த துணிச்சலோடு அவர் என்ன செய்யறாரு? நீ எல்லாம் சத்திரியர்னு கொம்பு செய்வாரு. சத்திரியர் என்ன செய்ய போறாரு? சத்திரியர் என்ன செய்ய போறாரு? அன்றைக்கு அரசாட்சி முறை இருந்தது. இது நல்லதோ கெட்டதோ இப்படி ஒரு படிநிலை சமூகத்தை அன்றைக்கு சில மன்னர்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தார்கள். ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? சத்திரியர்கள் என்ன செய்தார்கள்? படுகொலை செய்தார்கள். போரின் பெயரால் படுகொலை செய்தார்கள். மக்களை அடிமை சமூகமாக வைத்திருக்க வேண்டும் என்கின்ற பெயரால் படுகொலை செய்தார்கள். பெண்களை அடிமைகளாக வைத்திருக்க வேண்டும் என்கின்ற பெயரால் படுகொலை செய்தார்கள். நீங்கள் யாரை படுகொலை செய்வதற்காக இப்போது வன்னியர்களை சத்திரியராக கொம்பு சீவி கொண்டிருக்கிறீர்கள் என்ற கேள்வி முதல்ல எழுகிறது. புஜங்களை உயர்த்துங்கள், என்று உச்சரிப்புகளை எழுப்புங்கள். நாம் அக்கினியில் பிறந்தவர்கள். அவர் மகன்லாம் கையில வந்து டேட்டு போட்டிருக்கிறாரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் வந்து 96ல பிறந்தேன். அப்படியே போயிட்டு இருக்கும்போது அப்பெல்லாம் வைகோ வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸா, கலைஞருக்கு அப்புறம் இவர் தான், 2000களின் மத்தி வரைக்கும் கூட இவர்தாயா, கலைஞருக்கு அப்புறம் இவர்தாயா அப்படின்னு சொல்லி பலரால் நம்பிக்கையாக பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகு 2006, 11 இந்த காலகட்டங்கள்ல எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே வந்து அன்புமணி ராமதாஸ்ன்னு ஒருத்தர் வந்து இதா இருக்கிறாரு, ஹெல்த் மினிஸ்டரா இருக்கிறாரு, ஒரு யங்ஸ்டர் ஹெல்த் மினிஸ்டரா இருக்கிறாரு. அவர் பாருங்க எப்படி இருக்கிறாரு பாருங்க, நல்லா பேசுறாரு, தமிழ்நாட்டுக்காக நல்லா செய்வாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பத்திரிகைகள் விவாதங்கள்ல எல்லாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகும் கூட அவர் முதல்ல பாகுபலி ஆகிய பாகுபலி ஹோ அப்படின்னு சொல்லி வந்தார் இல்லையா, அப்போ கூட பல இளைஞர்கள் வந்து என்ன இருந்தாலும் அவர் ஒரு யூத் லீடரா அடையாளம் காணப்பட்டவர், அவர் சரியா இருப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. எல்லாம் எப்ப உடையுது அப்படின்னா இவர் கண்ணீர் விட்டு கதறி எழுதுறாரு. பொதுவா ஒருத்தர் கண்ணீர் விட்டு கதறி எழுதும் பொழுது வீட்டுக்குள்ளதானே நின்று அழுகிறாரு. எதிர்த்தாப்புல நின்று போட்டோ எடுத்திருக்கலாம், அந்த பக்கம் நின்று போட்டோ எடுத்திருக்கலாம். கரெக்டா எங்க கையில டேட்டூ இருக்கோ அங்க நின்று போட்டோ எடுக்கிறாங்க. டேட்டூவுக்கு பக்கத்துல தான் கேமரா இருக்கு. கேமரா டேட்டூவுக்கு அவருக்கான தெரியாத அளவுக்கு டேட்டூ அவ்வளவு பெருசா தெரியுது. எதை முன்னெடுக்கிறீங்க நீங்க? சத்திரியர் என்று நீங்கள் உங்களை நீங்களே கூர்திட்டிக் கொள்வதன் மூலமாக யாரை குத்துவதற்கு அந்த கத்திகளை களத்தில் இறக்கி விட்டிருக்கிறீர்கள் அப்படின்ற கேள்வி எடுத்து பார்த்தோம்னா களத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பதில் சொல்லுவார்கள் அது என்னவாக இருக்கிறது அப்படின்னு. உண்மையிலேயே இந்த சத்திரியராக கொம்பு சீவுவது அப்படின்றது ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய சாதிக்காரர்கள் தன்னுடைய சாதியவே குத்தி கொன்று கொள்வதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களா அப்படின்ற கேள்வியும் விமர்சனமும் வந்து சேருது. இப்ப இவருடைய பிற்படுத்தப்பட்ட நிலை, பிற்படுத்தப்பட்ட அப்படின்ற இந்த பட்டியல் உருவாக்கம் அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரணமா நடந்துடல. இதற்கு பெரிய போராட்டங்கள் நடைபெற்று இருக்கிறது. இவர் சொல்றாரு இல்லையா, நான் தான் எம்பிசி பட்டியலை உருவாக்கி கொடுத்தேன், நான் தான் தமிழ்நாட்டில் டிபேட்ல எல்லாம் கேட்டோம்னா தமிழ்நாட்டில் வந்து எவனுமே அரசியல்வாதியா இருக்க தகுதியற்றவர்கள்ன்ற அளவுக்கு பேசுறாங்க. என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அவ்வளவு சாதிக்கு நாங்க தான் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தோம், ஓபிசி ரிசர்வேஷன் நான் தான் வாங்கி கொடுத்தேன், பிசிஎம் நான் தான் வாங்கி கொடுத்தேன், எஸ்சிஏ நான் தான் வாங்கி கொடுத்தேன், எஸ்டிக்கு 1% இன்க்ரீஸ் நான் தான் வாங்கி கொடுத்தேன், எல்லாமே நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்க. சரி, கிளைம் பண்ணிக்கங்க. எல்லாரும் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க, நீங்களும் ஒரு பக்கம் அறிக்கை விட்டுருக்கீங்க. ஆனா நீங்க போராட்டம்னு முன்னெடுத்தது வன்னியர் சங்க போராட்டம் தான். அதற்கு பிறகு வேற எந்த போராட்டத்தையும் அவ்வளவு காத்திரமா நடக்கல. தமிழ் பாதுகாப்பு இயக்கம் வேறு காரணங்களுக்காக போராடியது, தலித் ஓபிசி ஒற்றுமை இயக்கங்கள் எல்லாம் வேறு காரணங்களுக்காக போராடியது. இவங்க கேட்ட அந்த இடஒதுக்கீடு போராட்டம் அப்படின்றது வன்னியர்களுக்கு, அது எம்பிசியாக கலைஞர் வந்து கன்சால்டேட் பண்ணி கொடுக்குறாரு. இப்போ பிசி அப்படின்ற பட்டியலே கான்ஸ்டிடியூஷன்ல எப்படி வந்துச்சு? பெரியாருடைய போராட்டத்தின் மூலமாகத்தான் வந்தது. அப்போ பெரியாருடைய போராட்டம் இல்லாவிட்டால் உங்களுடைய போராட்டம் அத்தனையும் எதுவுமே இல்லாமல் போயிருக்கும். பெரியார் என்ன போராட்டத்தை முன்னெடுத்தார்?
எதற்காக முன்னெடுத்தார் அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். கான்ஸ்டிடியூஷன்ல பட்டியல் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு அப்படின்றத உத்தரவாதப்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. இந்த உத்தரவாதம் என்பது அனைவராலும் வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது. ஏன்னா அம்பேத்கர் உள்ள இருந்தார், அந்த உத்தரவாதத்தை பெற முடிந்தது. அம்பேத்கர் எழுதிய டிராப்ட்ல அதர் பேக்வர்டு கிளாஸஸுக்கான ரிசர்வேஷனை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றிருந்தது. ஆனால் வெளியில் வந்த ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல அது இல்லை. அப்ப பெரியார் அதை எதிர்த்து போராடுகிறார். அதற்கு பிறகுதான் வந்து பேக்வர்டு கிளாஸஸ் அப்படின்றதுக்கான வரையறைகள் எல்லாம் பேசப்பட்டு உருவாக்கப்பட்டது. ஆனா ரிசர்வேஷன் கிடைச்சிருச்சான்னா கிடைக்கல. எங்க கிடைச்சது அப்படின்னா தமிழ்நாடு மாதிரியான சில மாநிலங்கள் இடஒதுக்கீட்டை பின்பற்றின, அதே போல சில சமஸ்தானங்கள் பின்பற்றின, மகாராஷ்டிராவில் வந்து சாகு மகாராஜா பின்பற்றினார். இப்படி அங்கொன்றும் இங்கொன்றுமாக பின்பற்றப்பட்டதை தவிர அரசு ரீதியாக வேற எந்த மாநிலங்கள்லயோ அல்லது அகில இந்திய அளவுலயோ கிடைக்கல. அப்ப என்ன நடக்குது, 1990களில் தான் வந்து இந்த விழிப்புணர்வே வருகிறது. மண்டல் கமிஷன் பரிந்துரை அமல்படுத்தப்பட்டதற்கு பிறகு. மண்டல் கமிஷன் பரிந்துரை அமல்படுத்தப்பட்டதுல நம்ம எல்லாருக்கும் நடந்த விஷயங்கள் தெரியும். மண்டல் கமிஷன் என்ன செய்ததுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுவதும் இருக்கின்ற மாவட்ட வாரியாக பயணித்து ஒவ்வொரு ஊரிலும் என்னென்ன சாதிகள் இருக்கிறார்கள், அவர்கள் ஊருக்கு உள் இருக்கிறார்களா, ஊருக்கு வெளியில் இருக்கிறார்களா, வெளியில் இருக்கிறார்கள் என்றால் ஏன் இருக்கிறார்கள், அவர்கள் வெளியில் இருப்பதற்கான காரணம் என்ன, உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்குள்ள எப்படி படிநிலை இருக்கு, ஒருத்தர் ஒரு வீட்டுல இருக்கிறாரு அப்படின்னா அவர் வீடு கான்கிரீட்டா இருக்கு, 2 தெரு தள்ளி இன்னொருத்தர் வீடு வந்து வெறும் ஓட்டு வீடா இருக்கு, இன்னும் 2 தெரு தள்ளி போனோம்னா அவர் வீடு குடிசை வீடா இருக்கு, இது என்னமோ மாதிரி இருக்கே ஏன் அப்படின்னு எடுத்து பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஆய்வு செய்யறாங்க. முன்னேறிய சாதிகள்னு சிலவற்றை கண்டறியறாங்க. அவங்கள்ல இருந்து இவங்க எல்லாம் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறாங்க அப்படின்னா, வாட்டர் அக்சசிபிலிட்டியில இருந்து, ஃபுட் அக்சசிபிலிட்டியில இருந்து, ஷெல்டர் அக்சசிபிலிட்டியில இருந்து, அதாவது உணவு, உடை, இருப்பிடம் ஆகிய எல்லா வசதிகளையும் பெறுவதற்கு இவர்கள் அவர்களை விட சில நூற்றாண்டுகள் பின்தங்கி இருக்கிறார்கள். தண்ணி எடுக்கணும் அப்படின்னா இவன் வந்து பக்கத்துல போய் கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துருவான். ஆனா இவங்க தண்ணி எடுக்கணும் அப்படின்னா, இப்ப பேக்வர்ட் கிளாஸ் வச்சிருக்கோம் இல்லையா, இவங்க தண்ணி எடுக்கணும் அப்படின்னா இவ்வளவு கிலோமீட்டர் பயணப்பட வேண்டியது. இவங்க வீடு அப்படின்றது வந்து அந்த முன்னேறிய வகுப்பினருடைய வீட்டை விட இவ்வளவு மோசமான நிலையில இருக்கிறது. இவர்களுக்கு வீடே இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், நிலமற்றவர்களாக இருக்கிறார்கள். இப்படி எல்லா வகைகளையும் கண்டறிந்து அந்தந்த பகுதியின் அடிப்படையில், அந்தந்த பிற்படுத்தப்பட்ட நிலையின் அடிப்படையில் சாதிகளை லிஸ்ட் அவுட் பண்ணி பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல்ன்றது உருவாக்கப்பட்டது. இப்போ இவ்வளவு பெரிய சர்வேவை எடுக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கிறது? இது சர்வே கிடையாது, இது மண்டல் கமிஷன் அப்படின்றது வந்து பிற்படுத்தப்பட்ட நிலையை ஆய்வு செய்வதற்காக அறிவிக்கப்பட்ட அறிக்கை. இப்ப இது எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த இடஒதுக்கீடு கொள்கை எப்படி வரையறுக்கப்படும் அப்படின்னா, அந்த பாப்புலேஷன் அடிப்படையில இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை இவ்வளவு இருக்கிறது, அப்ப இவ்வளவு தூரம் வரைக்கும் நம்ம பெஞ்ச்மார்க் வச்சுக்கலான்ற அடிப்படையில தான் வந்தது. அதற்கு பிறகு பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகளின் மூலமாக 50% அப்படின்னு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ராமதாஸ் அவர்கள் உண்மையிலேயே சமூக நீதிக்கான போராட்டத்தை முன்னெடுப்பவராக இருந்தால் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, மோடி அரசாங்கத்தை வலியுறுத்தி வந்த உடனே முதல் கையெழுத்து போட வச்சிருக்கணும்ல, 50% கேப் இருக்கக்கூடாது அப்படின்றத உறுதிப்படுத்தி இருக்கணும்ல. எங்க செஞ்சாரு? செய்ய முடியல. நீங்க சொல்றீங்கல்ல, நான் வந்து மன்மோகன் சிங் இருந்த போது நான் சண்டை போடலைன்னா கிடைச்சிருக்குமா அப்படின்னு சொல்றாரு. இவர் சண்டை போட்டதுனாலதான் மன்மோகன் சிங் அரசாங்கம் கொடுத்ததான் பல்வேறு விஷயங்களை. 2001 இருந்து 2006 காலகட்டம் வரைக்கும் வந்து கல்வியில் இடஒதுக்கீட்டுக்கான போராட்டம் நடக்குது. 2006 தான் அது உறுதிப்படுத்தப்படுது. அதுக்கு காரணம் யாரு? நான் கூட்டணியில் இருந்தேன், அதனாலதான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்றாரு. அப்ப இங்க இருக்கிற சீஃப் மினிஸ்டர், கலைஞர், திமுக, சட்ட போராட்டம் இதெல்லாம் வந்து அவர் வந்து கன்சிடரே பண்ணல. கண்ணை மூடிக்கொண்டு தான் மட்டுமே, குதிரை வந்து ஓடும் பொழுது தான் மட்டும் தான் உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறேன்னு நினைச்சிட்டு நேரா பார்த்துட்டு ஓடிக்கிட்டே இருக்குமா, அந்த மாதிரி ராமதாஸ் அவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார். சரி, எல்லாம் சரி. இன்னைக்கு நீங்க முன்னெடுக்கிற போராட்டம் அப்படின்றது என்னவான போராட்டமாக இருக்கிறது? நீங்க டிமாண்ட்ன்றது யார்கிட்ட வைக்க வேண்டியதை யார்கிட்ட வைக்கிறீங்க அப்படின்றத பேசிக்கா புரிஞ்சுக்கணும். இவர் கேட்பதன் அடிப்படையில் இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, 2019 அறிக்கையிலே எடுத்து பாருங்க. பிற்படுத்தப்பட்டோர் மக்கள் தொகையில் நாங்கள் 20% இருக்கிறோம். எப்படி வந்தீங்க கணக்கு? யாரு கணக்கு கொடுத்தா? அம்பாசங்கர் கணக்கு கொடுத்தாருன்னா அது வந்து பழைய கணக்கு, ரொம்ப பழைய கணக்கு, அதை ஏத்துக்கிட முடியாது அப்படின்னு நான் சொல்லல. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கு. அம்பாசங்கர் கொடுத்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, தனியாச்சலம் கொடுத்ததை ஏத்துக்குவீங்களானா தனியாச்சலம் கொடுத்ததையும் ஏத்துக்கிட முடியாது. தனியாச்சலம் பழைய தரவுகளின் அடிப்படையில் செயல்பட்டு இருக்கிறார், அவரிடம் போதிய தரவுகள் இல்லை அப்படின்றத அவங்களும் நிராகரிக்கிறாங்க. அப்போ ரிசர்வேஷன் அப்படின்றது மக்கள் தொகை அடிப்படையிலேயோ அல்லது நீங்க பிற்படுத்தப்பட்டவர்களா கருதுறீங்கன்ற அடிப்படையில கொடுக்க முடியாது. சமூகத்துல யதார்த்தம் என்னவாக இருக்கிறது அப்படின்றத ஒட்டுமொத்தமா கணக்கெடுக்கணும்னா நம்மளுக்கு என்ன தேவை? 2011 ஒரு கணக்கெடுப்பு நடந்தது. என்ன கணக்கெடுப்பு அப்படின்னா, சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பு, சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ். ஏன் சோசியல் எக்கனாமிக் அண்ட் காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா, சோசியல் அப்படின்னா சமூகத்துல அவங்க நிலை என்னவா இருக்கிறது, அந்த ஊர்ல அவங்க என்னவா இருக்கிறாங்க. எக்கனாமிக் அப்படின்னா அவங்க வீட்டுல டிவி இருக்கா, ஃப்ரிட்ஜ் இருக்கா, வாஷிங் மிஷின் இருக்கா, அவங்க வீட்டுல சிலிண்டர் இருக்கா, இல்ல அடுப்பு எரிக்கிறாங்களா, மண்ணெண்ணெய் ஊத்துறாங்களா, ஏன் அதை பண்றாங்க, இவங்களுக்கு ஏன் அது அக்சசிபிளா இல்லைன்றது எல்லாத்தையும் காங்கிரஸ் ஆய்வு செய்து அறிக்கை ரெடி பண்ணுது.
காங்கிரஸ் ஆட்சி 2014 முடிகிறது. முடிந்ததற்கு பிறகு வந்து பிஜேபி ஆட்சி வந்து விட்டது. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இவங்க என்ன கோரிக்கை வச்சாங்க? மக்கள் தொகை கணக்கெடுப்பு உடனே வெளியிடுன்னு. ஒன்றும் இல்லை, நீங்க ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய கணக்கெடுப்பை தனியா ரிலீஸ் பண்ணணும்னாலே அதுக்கு வந்து சில மாதங்கள்ல இருந்து சில ஆண்டுகள் வரைக்கும் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த ரிசல்ட்டை வந்து கன்சாலிடேட் பண்ணணும். இந்தியா முழுக்க எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பை கன்சாலிடேட் பண்ணணும் அப்படின்னா இட் டேக்ஸ் டைம். அது டைம் எடுத்தது. காங்கிரஸ்ல வந்து முதல்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டியினுடைய மக்கள் தொகை மட்டும் வெளியிடுறாங்க, ஓவரால் பாப்புலேஷன் ஃபிகர்ஸை வெளியிடுறாங்க. பிஜேபி ஆட்சிக்கு வந்து விட்டது. என்ன செஞ்சிருக்கணும்? முதல் வேலையாக என்ன சொன்னாங்க? நான் தான் ஓபிசியின் பாதுகாவலன், நான் தான் ஒரு ஏழை ஓபிசி தாயின் மகன், ஓபிசி லீடர், சமூக நீதி காவலர். அதாவது கற்பூரி தாக்கூருக்கு பிறகு, மதிப்பிற்குரிய மண்டலுக்கு பிறகு, தந்தை பெரியாருக்கு பிறகு பேசுறாங்கல்ல, பெரியார் இருந்திருந்தால் வாழ்த்தி இருப்பார், பெரியார் இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாருன்றதெல்லாம் வந்து ஊடகத்துல பேச முடியாத அளவுக்கான கொடுமைகள் எல்லாம் மோடி அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. இப்ப இந்த கோரிக்கைகள் எல்லாம் அங்க வைக்கணும். என்ன வைக்கணும்? 2011 கணக்கெடுப்பு எடுத்துமே அதை கொடுங்க. நீங்க கூட்டணியில் இருக்கீங்கல்ல, திமுக எதிர்கட்சியில இருக்கு, திமுக கேட்டதை கொடுக்கல, திமுக கேட்டதை கொடுக்க மாட்டேங்குது, அதிமுக கேட்டப்பையும் கொடுக்கல, கோர்ட்டு கேட்டப்பையும் கொடுக்கல ஒன்றிய அரசு. நீங்க கேட்டு வாங்கி கொடுத்துருக்கணும். நீங்க என்ன சொன்னீங்க? மன்மோகன் சிங்கிடம் யார் வாங்கி கொடுத்தது தெரியுமா? நரசிம்மா ராவிடம் யார் வாங்கி கொடுத்தது தெரியுமா? சோனியா காந்தியிடம் யார் வாங்கி சொல்றீங்கல்ல, வாங்கி கொடுங்க. மோடி கிட்ட முடியல. க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் அவருக்கு, க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஒரே மேடையில உட்கார வச்சு அன்புமணி சொல்றாருல்ல, 2 ஓபிசி லீடர்கள் ஒரே மேடையில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பாவம், அந்த காட்சிகள் எல்லாம் பெரியார் கண்டிருந்தால் என்னத்தை கொண்டு எரிஞ்சிருப்பாருன்னு தெரியல. அவ்வளவு மோசமான காட்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டு மேடைகள்ல அன்புமணியின் மூலமாக தன்னுடைய சொந்த மகனின் நலனுக்காக மட்டும் நடத்தப்படுகின்ற போராட்டம். அதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயத்தை அடகு வைக்க பார்க்கிறார் ராமதாஸ். 2 விஷயத்துல அடகு வைக்கிறார். ஒன்று, அவர்களுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி அடகு வைக்கிறார். இன்னொன்னு என்ன அப்படின்னா, பிஜேபியிடம் அடகு வைப்பது. சமூக நீதி பாதைக்கு போக வேண்டிய மக்களை பிஜேபியிடம் இந்துத்துவ அரசியலை நோக்கி போவதற்காக அடகு வைத்திருக்கிறார். இப்படி 2 அடகாக மக்களை வைத்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த கோரிக்கை ஒன்றிய அரசிடம் வைக்க வேண்டும். மாநில அரசு சர்வே எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? மாநில அரசு எதுலெல்லாம் சர்வே எடுக்க முடியும் அப்படின்னா, இது இருக்கு இல்லையா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கு இல்லையா, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை மாநில அரசு எடுக்க முடியாது. இவங்க சொல்றாங்களா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட்ல ராமதாஸ் ஐயா குறிப்பிடுறது கிளாஸ் 1. அன்புமணி சொல்றாரு பஞ்சாயத்து போர்டு தலைவர் எடுக்க முடியும் அப்படின்றாரு சர்வேவை. எதை சர்வே பண்ண முடியும்ன்றது ஒண்ணு இருக்குல்ல, எதை சர்வே பண்ண முடியும் அப்படின்றத 2வது கிளாஸ்ல சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்கன்னா, ஒன்றிய பட்டியலில் இல்லாத பொருள்களில் சர்வே எடுத்துக்கொள்ளலாம். சென்சஸ்ன்றது எந்த பட்டியல்ல வருதுன்றத தயவு செய்து கான்ஸ்டிடியூஷனை ரிவைஸ் பண்ணி படிங்க. அதுல இருக்கக்கூடிய புத்தகத்தை புரட்ட முடியலையா, கூகுள்ல நிறைய பிடிஎஃப் இருக்குது, ஆப் இருக்குது, டவுன்லோட் பண்ணுங்க, போய் பாருங்க. ஷெட்யூல் 7ல எத்தனாவது இடத்துல எந்த பட்டியல்ல வருது அப்படின்னு யூனியன் லிஸ்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கு சென்சஸ். அதை மாநில அரசாங்கத்தை எடுக்க சொல்லி இவர் வற்புறுத்துகிறார். நாடாளுமன்றத்துல போய் இவர் ஏதாவது பண்ணியிருப்பாரு. ஏன்னா இவங்க வந்து சோனியா காந்தி, இந்திரா காந்தி காலத்திலேயே கூட நாங்க வந்து அவ்வளவு பேர்ட்டையும் வாங்கி கொடுத்தது நாங்க தான். ஏன் நேருவிடம் போராடி ஓபிசி இடஒதுக்கீட்டை வந்து கான்ஸ்டிடியூஷன்ல உறுதிப்படுத்தினதே ராமதாஸ் அவர்கள் தான் அப்படின்னு மட்டும்தான் இன்னும் சொல்லல. அதையும் கூட விரைவில் எதிர்பார்க்கிறேன். இப்படியாக போய்கொண்டிருக்கிறது. அங்க கோரிக்கையை வைக்கல. கேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் அவர் பேசிய காணொலியை பார்க்கிறீர்களா? எத்தனை தடவை பேசுறீங்க? அதான் போவே இல்லையா, அட்டெண்டன்ஸே இல்லையா? 4% அட்டெண்டன்ஸே இல்ல. அதே நேரத்துல தருமபுரி எம்பியாக இருந்த செந்தில்குமார் அட்டெண்டன்ஸ் என்ன? தமிழ்நாட்டில இருந்து மாநிலங்களவைக்கு போன உறுப்பினர்கள் அட்டெண்டன்ஸ் என்ன? தமிழ்நாட்டில இருந்து போன ஒவ்வொரு எம்பி சாதனை படைக்கிறாங்க. அவ்வளவு கேள்விகள், அவ்வளவு விவாதங்கள், அவ்வளவு தலைப்புகள்ல பேசி ஒவ்வொரு தடவையும் வந்து பார்லிமெண்டரி அவார்ட்ஸ் கொடுக்கும்போது தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள் தான் வந்து அத்தனை இடங்கள்லையும் they are flying in colors. அவ்வளவு விருதுகளை அள்ளி வருகிறார்கள். அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் இந்த கோரிக்கையை. எதை? ஓபிசி இடஒதுக்கீட்டை வந்து உறுதிப்படுத்துவது, தமிழ்நாட்டிற்கு தேவையான பிரச்சனைகளை பற்றி பேசுவது, 2011 கணக்கெடுப்பு வெளியிட சொல்றது, புதிய கணக்கெடுப்பு எடுக்க சொல்றதுன்னு இவ்வளவையும் வலியுறுத்துறது யாருன்னா திமுக எம்பிக்கள் வலியுறுத்துறாங்க. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒத்த ஆளா போயிருந்தாலும் டெய்லி உட்காந்து தர்ணா பண்ணிருக்கணுமா இல்லையா? பண்ணல. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? நாங்கள் அந்த காலத்தில் காவிரி விவகாரத்துக்காக நாடாளுமன்றத்தையே முடக்கினோம், 26 நாட்கள் நாடாளுமன்றம் நடத்த முடியாத அளவுக்கு திணறியது, நாங்கள் நாடாளுமன்றத்தை முடக்கணும்னு சொல்றாங்க. போய் முடக்கி இருக்க வேண்டியதானே, போயிருக்கணும்ல, அதை பண்ணல. இப்ப இவர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இவருடைய நோக்கம் உண்மையிலேயே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு பெற்று தருவது தானா அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி. உண்மையில் இந்த பிரச்சனை அப்படின்றது களத்துல இருக்கா அப்படின்னா, நிச்சயமாக பல இடங்கள்ல பிற்படுத்தப்பட்ட தன்மை இருக்கிறது. அது எதனால் வந்து சேருகிறது, அல்லது
அவங்க ஏன் அரசு வேலைகளுக்கு போக முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது, அவர்கள் ஏன் ஊருக்குள்ளேயே மாட்டிக்கிற நிலை ஏற்பட்டிருக்கு. நீங்க இறுக பற்றி கொண்டிருக்கின்ற இந்த சாதி கட்டமைப்பை நீங்கள் கைவிடுகின்ற வரைக்கும் இந்த மக்களுக்கு விடிவு காலம் கிடைக்காது. இவர் என்ன சொல்றாரு, 20% போதாது அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், 100% கொடுத்துருவோமே, அப்போதும் கூட அந்த மக்களை இவர்கள் முன்னேற விட மாட்டார்கள். காரணம் என்ன? அவங்க முன்னேறாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்கள் கட்டி வைத்திருக்கின்ற இந்த சாதி வளையம், நீங்கள் கட்டி வைத்திருக்கின்ற இந்த வன்னியர் சங்கம் என்கின்ற வளையம். வன்னியர் சங்கம் ஒரு காலத்தில் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கலாம். இன்றைக்கு அது என்னவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது? இன்றைக்கு உங்களுடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கிறது? மக்களை இந்த சாதிய வலைக்குள் சிக்க வைத்து அந்த ஊரை விட்டு வெளியே போக முடியாம பாத்துக்கிறது. அந்த பையன் வெளியூர் போனான்னா, என்னப்பா வெளியூருக்குலாம் போறான், யாரையாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா என்ன பண்றதுன்றது, பொம்பளை பிள்ளைங்களை படிக்க விடாம பண்றது, இப்படியாக செய்து கொண்டிருந்தால் அந்த ஊர் என்னவா இருக்கும்? அந்த ஊர்ல மனுஷன் வாழ முடியுமா? அப்படித்தான் பல கிராமங்களை இவர்கள் சிதைவுக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள். சரி, இவ்வளவு போராடுறாரு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, நீங்க கேட்கின்ற இந்த பிற்படுத்தப்பட்டோரில் இருந்து ஒரு சிறப்பு இடஒதுக்கீடு இருக்கே, அது யாருக்கு கேட்குறீங்க? வன்னியருக்கா, வன்னிய கவுண்டருக்கா, படையாட்சிக்கா, பள்ளிக்கா? இதுல யாரு பிற்படுத்தப்பட்டதிலேயே மிக பிற்படுத்தப்பட்டதிலேயே மிக மிக பிற்படுத்தப்பட்டவரா இருக்கிறது யாரு? ஊர்ல போய் கேட்போம். நீங்களும் வாங்க. யார் மோஸ்ட் பேக்வர்ட்லயும் அட்மோஸ்ட் பேக்வர்டா யார் இருக்காங்கன்றத ஊர்ல போய் பார்த்துருவோம். அப்ப யாரெல்லாம் ஃபார்வர்டா இருக்கிறாங்களோ அவங்க லிஸ்ட் மாத்திரலாம்ல. இவர் தானே 7 சாதிகளை ஒன்றிணைத்து வன்னிய குல சத்திரியா அப்படின்னு போட்டு வச்சிருக்கிறாங்க. 7 சாதிகளை ஒன்றிணைத்து தானே, பல உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தானே வன்னிய குல சத்திரியான்னு. இது பொலிட்டிக்கல் கன்சாலிடேஷன். இது ஃபீல்டுல கன்சாலிடேட் இருக்கா? இந்த கன்சாலிடேஷன் களத்துல இருக்கா? பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறாங்களா? குலசாமி ஒன்னாக்கிட்டாங்களா? பழக்க வழக்கத்தை ஒன்னாக்கிட்டாங்களா? படையில மாத்திட்டாங்களா? இல்லையே. அப்ப நீங்க கட்டி வச்சிருக்கிற இந்த கோட்டையே மக்கள் கேள்விக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் இந்த போராட்டத்தால் மக்களுக்கு பலன் விளையாது. உண்மையில் இந்த பலன் யாருக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னா, யாரெல்லாம் இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலிலேயே இந்த இடஒதுக்கீட்டுக்கு உள்ள வர முடியாம ரொம்ப மோசமான நிலையில் இருக்காங்களோ அவங்க எல்லோருக்கும் பலன் அளிக்கின்ற வகையில இதற்குள்ள ஒரு சிறப்பு ஏற்பாட்டை செய்யதான் வேண்டும். பல காலகட்டங்களில் இந்த எம்பிசி இடஒதுக்கீடு வந்ததற்கு பிறகு பல ஆண்டுகளில் இவர்கள் கேட்கின்ற இந்த 10.5க்கும் அதிகமான இடங்களில் வன்னியர்கள் கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் இடங்களை பெற்று இருக்கிறார்கள். நான் சொல்லல, அதே சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர் சிவசங்கர் சொல்றார், அதே சமுதாயத்தை சேர்ந்த MP தர்மபுரி செந்தில் சொல்றாரு. நான் சொல்லல, ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்த நான் சொல்லல, உங்க ஊரை சேர்ந்த மக்கள் சொல்றாங்க, உங்க சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் சொல்றாங்க, மக்கள் பிரதிநிதிகள் சொல்றாங்க. ஏங்க, அவங்க பொய் சொன்னாங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்க எப்படிங்க ஓட்டு போடுவாங்க? சிவசங்கர் அமைச்சர், எம்எல்ஏவா ஜெயிச்சதுனால தானே அமைச்சர். எப்படி எம்எல்ஏவா ஜெயிச்சாரு? அவர் ஊருக்குள்ள பொய் சொல்லிட்டு இருந்தா இந்த வெற்றி கிடைத்திருக்குமா? தர்மபுரி செந்திலுக்கு இந்த தடவை சீட்டு கொடுக்கல, இன்னொரு கேண்டிடேட் ஜெயிச்சிட்டார்ல, உங்க கேண்டிடேட்ல ஜெயிச்சிருக்கணும் நீங்க சொன்னதை மக்கள் நம்பி இருந்தா. அப்போ நீங்கள் சொல்வதில் இருக்கக்கூடிய பிழையை மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். அதனாலதான் உங்க அரசியல் எடுபடல. மக்கள் இப்ப தெளிவாக இருக்கிறார்கள். சாதி சங்கம் அப்படின்ற பேர்ல முன்பு இருந்த நடைமுறை என்பது வேறு. முன்பு உண்மையிலேயே தமிழ்நாடு முழுக்க சாதி சங்கங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு ஒரு ப்ரொக்ரெசிவான ரோலை பிளே பண்ணாங்க, யாராலையும் மறுக்க முடியாது. பல்வேறு சாதி சங்கங்கள். அதனாலதான் பெரியார் கூப்பிட்டு அவங்க பேசினாங்க, அதனாலதான் WPA சவுந்தரபாண்டியனை கூப்பிட்டு வச்சு பேசினாங்க, அதனாலதான் பி.டி. ராஜனை கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. அன்னைக்கு இருந்த RSS காரர்களை கூப்பிட்டு வச்சு பேசல, கோல்வால்கரை கூட்டு வரல, சாவர்கரை கூட்டு வரல. ஏன் பெரியாரையும் பி.டி. ராஜனையும் சவுந்தரபாண்டியனையும் கூட்டு வந்தாங்க? அவங்களெல்லாம் நம்மளை முன்னேற்றணும்னு பேசுறாங்கய்யா, அவங்க பேச்ச கேட்போம்யா. நம்ம ஒரு உரைமுறையை கட்டி ஒரு பள்ளிக்கூடத்தை வைப்போம்யா, அதுல நம்ம பிள்ளைங்களை படிக்க வைப்போம், அதன் மூலமா அந்த பிள்ளைங்க வேலை வாய்ப்புக்கு போட்டோம், அவங்க கம்பெனி நடத்துறாங்கன்னா நம்ம சமுதாயத்து பிள்ளைங்களுக்கு வேலை போட்டு கொடுப்பாங்க. அப்படி முன்னேற்றத்தை நோக்கி பல காலகட்டம் பயணித்திருக்கிறார்கள் இந்த சங்கங்கள். ஆனா இன்றைக்கு இந்த சங்கங்களை என்னவா இவங்க மாத்தி வச்சிருக்கிறாங்க? இன்னைக்கு இந்த சங்கங்கள் செய்கின்ற வேலை என்னவாக இருக்கிறது? RSSோடு கூட்டு வைத்துக் கொண்டு, பிஜேபியோடு கூட்டு வைத்துக் கொண்டு, மோடியை கூட்டிட்டு சத்திரிய பெருமை பேசுவது, வேளாளர் பெருமை பேசுவது, ராமதாஸை கூட்டிட்டு புஜங்களை உயர்த்துவது, தலையை அசைப்பது என்று சத்தத்தை ஏற்றுவது, வெற்றிவேல் வீரவேல் முழக்கங்களை எழுப்புவது. எதுக்கு வெற்றிவேல் வீரவேல்? நீங்க அதாவது சமூக மாற்றத்துக்கு ஏற்ற முழக்கங்களை தானே முன்வைக்கணும் இல்லையா? சமூகம் என்ன மாற்றத்தை விரும்புக, முழக்கம்னா என்ன? நான் எதை கோருகிறேனோ அதற்காக நான் விடுக்கின்ற அறைகூவல். நீ போர் நடத்தணும்னு விரும்புறியா? ஏன் வெற்றிவேல் வீரவேல்னு கத்துற? நீ போர் நடத்தணும்னு விரும்புறியா? ஏன் சத்திரியர் பெருமை பேசுற? அப்ப உங்களுடைய நோக்கம் என்பது உண்மையிலேயே போரை நிகழ்த்துவதுதான். போர்னா அந்த காலத்து மாதிரி கத்தி வேலர்களோடு போவதல்ல, சமுதாயத்துல சாதிகளுக்கு இடையில ஒரு போரை உருவாக்குவது. அப்படியான ஒரு போர் உருவானால் தன்னை அந்த இடத்துல ஒரு சக்தியா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அரசியல் எதிர்காலத்தை காப்பாற்றி கொள்ளுவது என்பது. இப்படி காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர் எடுத்திருக்கின்ற இந்த பகீரத பிரயத்தனம் என்னவாக நிற்கிறது அப்படின்னா,
அவரை இந்த சமூகத்திலிருந்து அந்நியப்படுத்தி இருக்கிறது. இவர் என்ன நினைச்சு பண்றாரு, நம்ம இப்படி பேசணும்னா மத்த சாதிக்காரனை பூரா விலக்கி வச்சிடலாம், சமூகத்துல மத்த சாதிக்காரனை பூரா தள்ளி விட்டுறலாம், சமூகத்துல சிறுபான்மை சாதிகளை பூரா தள்ளி விட்டுறலாம். அருந்ததியர் உன்னோட எண்ணிக்கை என்னப்பா? ஒண்ணும் இல்ல, நாளைக்கு அருந்ததியரை நோக்கி இந்த கேள்வியை கேட்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? கண்டிப்பா. சீமான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசினது இன்னைக்கு பேசிட்டாரு ராமதாஸ் அவர்கள். ஆமா, உனக்கு இங்க என்ன வேலை, நீ தமிழனா, நான் தமிழன், இந்த மண் என்னோடது கிளைம் பண்றாரு. நாளைக்கு என்ன பேசுவாரு? கோயம்புத்தூருக்கு வந்து இதுதான் பேச போறாரு இல்ல? அருந்ததியர் சமூக மக்களையும் அப்படித்தானே பார்ப்பாரு. ஊருக்குள்ள சிறுபான்மையா இருக்கக்கூடிய பறையரை இப்படிதானே பேசுவாரு. ஊருக்குள்ள சிறுபான்மையா இருக்கக்கூடிய இன்னொரு ஓபிசி சாதியை இப்படிதானே பேசுவாரு. ஊருக்குள்ள சிறுபான்மையா இருக்கக்கூடிய வேற ஒரு சமூகத்தை இந்த மாதிரி தானே பேசுவாரு இல்லையா? அப்ப இவருடைய நோக்கம் என்பது சாதி வெறியை தூண்டுவது, மக்கள் மத்தியில் கலவரத்தை ஏற்படுத்துவது, மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சுமூகமான உறவை வந்து உடைத்து எறிவது. உண்மையிலேயே வன்னியர்கள் எல்லோரும் இவரின் பின்னால் நிற்கிறார்கள் அப்படின்னு இவர் நினைத்து கொண்டிருக்கிறார். அப்படி அல்ல, அவர்களுக்கு உண்மை தெரிகிறது. அவங்க பாக்குறாங்கல்ல, ஓபிசி ரிசர்வேஷன் வேணும்னு நாடாளுமன்றத்துல போய் திருமாவளவன் பேசுறாரு. அவர் பேசுறதுனால இங்க ஒரு வன்னியர் வீட்டு பையனுக்கு வந்து ஆல் இந்தியா கோட்டால வந்து மெடிக்கல் சீட்ல வந்து இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இவர் பேசுறதுனால ஜெயில வந்து புழல்லையோ அல்லது வேலூர்லயோ இடம் கிடைக்கதான் வாய்ப்பு இருக்குன்றது அவங்களுக்கு தெரியுது இல்ல. அவங்க ஆறு பக்கம் ஆர்கனைஸ் ஆகிறான்றதை எலெக்ஷன்ல காட்டுறாங்கல்ல. இன்னைக்கு உங்களுடைய நிலை என்ன சார்? எங்க இருந்து ஆரம்பிச்சீங்க? எத்தனை எம்எல்ஏ வச்சிருந்தீங்க? இன்னைக்கு எங்க வந்து நிக்கிறீங்க? மீண்டும் 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 சாதி வெறியை பேசி அந்த சமுதாயத்தை அந்நியப்படுத்தி, தன்னை அந்நியப்படுத்தி, இந்த சமூகத்திலிருந்தே ஏலினேட் பண்ணி அந்த மக்களை வந்து வளர்ச்சி போக்கை நோக்கி நகர்த்தாமல் அந்த மக்களினுடைய ஒரு அவல நிலைக்கு தள்ளி கொண்டிருக்கிறார். இந்த அவலத்தை அந்த மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நான் நம்புறேன். அப்படி புரிந்திருக்கிறதுனாலதான் வந்து இந்த தேர்தலில் மட்டுமல்ல எந்த தேர்தலிலும் அவர்களால் எழ முடியாத அளவுக்கு அடியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவர் சாதி வெறியை பேசும்போது முதல்ல வந்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஒரு யங் குரூப் வந்து நல்லா இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு 15-10 வயசு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, காந்தியா சுபாஷ் சந்திர போஸான்னு சண்டை போடுவோம். சுபாஷ் சந்திர போஸ் நம்மளுக்கு வந்து என்னன்னா தேசத்தந்தை காந்தி அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். இன்னொரு பக்கம் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவரு பார்க்கும்போது இப்ப இந்த பக்கம் வந்து ஒரு கத்தி வச்சிருக்கிறாரு, இந்த பக்கம் கன் வச்சிருக்கிறாரு, ஒரு மிலிட்டரி கேப் போட்டிருக்கிறாரு, ஃபிட்டா டைட்டா இருக்கிறாரு. நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி இருக்கிறாரு. அதான் அது எதுக்கு ஒருத்தன்ட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கணும்? என்ன உண்ணாவிரதம் இருக்கிற, அவனை போய் 4 அடி அடி அப்படின்ற அந்த இளமையின் வேகத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? இது தப்பு, இதுதான் சரி. ஒருவேளை அன்னைக்கு நம்ம பெரியாரை அதிகமாக படித்திருந்தாலும் கூட என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, இவரும் என்னங்க பொறுமையா போய் நின்று உட்காந்து போராடிக்கிட்டு ஜெயில அடைச்சுக்கிட்டு போனமா அடிச்சு தூக்கிடணும், என்னமோ இவங்க எல்லாம் அழித்தொழிப்பு கொள்கைக்காகவே பிறந்தவர்கள் போல பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவன் என்னவா மாறான்றது வேற விஷயம். சுபாஷ் சந்திர போஸ் தான் வந்து நமக்கானது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அப்படி இளமை வேகத்தில் இருக்கக்கூடிய நபர்களை வந்து இவருடைய பேச்சு அல்லது இவர்களுடைய ஆட்கள் உள்ளவை பேசுறது வந்து, டேய் நம்ம என்ன இருக்கிற அமைதியா போ, நம்ம போகும்டா, அடிப்போம்டா, நம்ம வீட்டு பிள்ளைய அவன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போறான்டா, எப்படா விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகத்தை ஏத்துவாங்க. 2-3 வருஷம் அவன் இருப்பான் சார், உண்மையிலே இருப்பான். இப்ப இடையில கூட அவர் வாக்கு வங்கி அப்படியே ஏறி இறங்குற மாதிரி தெரியும். ஏன் ஏறுற மாதிரி தெரியுது அப்படின்னா இந்த ஒரு ஆசிலேஷன் தான். ஆனா அடுத்த வருஷம் அவன் வெளியே போயிடுவான். டேய் இது சரி வராதுடா, வேலைக்கு போக முடியாமல் பண்ணிடுறாங்க, கேஸ் வாங்கி உள்ள வச்சிடுறாங்க, இது நமக்கு சரி வராது. உண்மையிலே அறவழி போராட்டம் பரவாயில்ல, அறவழி போராட்டம் அப்படின்றது வந்து இதுக்கு பயந்து நடத்துவது அல்ல, அதுதான் தீர்வே கிடைக்குது. இன்னும் எவ்வளவு காலம் வந்து நம்முடைய இனத்து பிள்ளைகளை வந்து அழிவுக்கு பலி கொடுத்து கொண்டே இருப்பது அப்படின்ற இடத்துல இருந்தா அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். அப்போ அந்த பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கான போராட்டத்தை முன்னெடுக்காமல் அந்த பிள்ளைகளை பீரங்கிகளுக்கு பலி கொடுக்கும் போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார் ராமதாஸ் அவர்கள். இதை அந்த மக்களுக்கு சொல்றாரு. அந்த ஊம ஜனங்க பேச தொடங்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர்களை ஊமையாக வைத்திருந்தது யாரு? அவர்களை பேச விடாமல் வைத்திருந்தது யாரு? நீங்க அரசியலுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? என்ன மாற்றத்தை ஏற்படுத்திட்டீங்க கேட்கறீங்கல்ல? திமுக வந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, என்ன மாற்றத்தை ஏற்படுத்தினீர்கள்? ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது, 10.5 எங்கே போய்விட்டது? உச்சநீதிமன்றத்தில் கேஸ் நடத்தினது யாரு? தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து கேஸ் நடத்தினாங்கல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட வழக்கு தான். அந்த வழக்குல தமிழ்நாடு அரசு என்ன வாதத்தை முன் வச்சது? இவங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லுச்சா? இவங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லுச்சா? கொடுப்பதற்கான முகாந்திரங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி செய்கிறது தமிழ்நாடு அரசு. போதாதுன்னு சொல்றாங்க. தனியாச்சலம் சர்வே போதாதுன்றாங்க. குலசேகரன் ரிப்போர்ட்டே கொடுக்கல. சனார்த்தனன் ரிப்போர்ட், அம்பாசங்கர் ரிப்போர்ட்டும் பழசு. அப்ப புதுசா என்னதான் தேவை அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு தேவை அப்படின்ற முடிவுக்கு தமிழ்நாடு அரசு வர வேண்டிய நெருக்கடி யார் உருவாக்குறான்னா உச்சநீதிமன்றம் உருவாக்குது, சமூகம் உருவாக்குது, ஒன்றிய அரசு உருவாக்குது. அந்த இடத்துல இருந்து தமிழ்நாடு அரசு அந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இப்ப இவர் சொல்றார் 2 மாசத்துல வந்து நாடே கிடுகிடுன்னு நடுங்க போது, ஆட்சி சாய, இந்த ஆட்சி போதுமடா சாமி என்ற ஆட்சியாளர்கள் ஓட. நல்லா இருக்கு கேட்கறதுக்கு.
தண்ணியை தெளிச்சு யாராவது எழுப்பி விடணும், இல்ல கள நிலவரம் வேறையா இருக்கு அப்படின்ற அந்த நிலவரத்தை ஐயா அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தெரிந்து இது ஐயாவுக்கு தெரியாமல் இல்லை, ராமதாஸ் அவர்களுக்கு நன்றாக தெரியும். தமிழ்நாட்டின் சமூக நீதி போராட்ட வரலாற்றை ராமதாஸை போல நன்றாக புரிந்து வைத்திருப்பவர்கள் யாருமே கிடையாது. அப்படி புரிந்து வைத்திருக்கின்ற காரணத்தினால்தான் அதை போலியாக திரித்து கூறும் வல்லமை தனக்கு இருக்கிறது என்பதை நிரூபிக்க பார்க்கிறார். அப்படி நிரூபிப்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை. தமிழ்நாட்டின் உண்மையான போராட்ட வரலாறு என்பது அந்தந்த சமூக மக்களுக்கு நன்றாகவே தெரியும். எது நமக்கான போராட்டம் என்பதை அவர்கள் உணர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ராமதாஸ் அவர்கள் முன்னெடுத்து கொண்டிருப்பது நம்மை கூர்திட்டவா அல்லது கொம்பு சீவவா அப்படின்றத மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே அவர்கள் பிற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா அவர்களுக்கான உரிமை போராட்டத்தை முன்னெடுப்பதில் எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. உங்களுடைய போராட்டம் என்பது மக்களுக்கான போராட்டமாக நடைபெறுகிறதா அல்லது உங்களுடைய வாரிசுகளை காப்பாற்றிக் கொள்வதற்கான போராட்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறதா? ராமதாஸ், அதற்கு பிறகு அன்புமணி ராமதாஸ், அதற்கு பிறகு சௌமியா அன்புமணி, இப்ப அடுத்து பேத்திகள் போராட்டத்துக்கு வந்துட்டாங்க. இவர் கேட்கிறாரு வாரிசு வாரிசுன்னு அடுத்தவர்களை பார்த்து கேட்கிறாரு. இங்க என்ன நடக்குது? வன்னியர்கள்ல எவ்வளவோ தலைவர்கள் இருக்கிறாங்க, அதுல ராமதாஸ் வகைரான்றது சிறுபான்மை தானே, இதையும் அவங்க கேட்பாங்கல்ல. இவர் தீட்டுகின்ற கத்தி இவருக்கு எதிராகவே திரும்ப போகிறது. இது மோடிக்கு எதிராக திரும்பியது. ரஜபுத்திரர்களை கொம்பு சீவினார். ஆமா, இந்த தேர்தல் அது எதிரொலித்தது. குஜார்களை கொம்பு சீவினார், தேர்தலில் எதிரொலித்தது. எங்கெல்லாம் அவர் எந்தெந்த சாதிகளை எல்லாம் கொம்பு சீவினாரோ அது எல்லாம் தேர்தலில் எதிரொலித்தது. தமிழ்நாட்டில் தேவேந்திர வேளாளர்களை கொம்பு சீவினார்கள், அது அவர்களுக்கு எதிராகவே திரும்பி இருக்கிறது. இப்படி யாரெல்லாம் கொம்பு சீவும் வேலையை செய்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக இந்த சமூகம் விரைவில் திருப்பி அடித்திருக்கிறது. உண்மையை புரிந்து கொண்டு முந்தி மாதிரி கிடையாது. நியூஸ் பேப்பர்ல வர்றதை தான் நம்பிட்டு எதிர்காலத்தில் என்ன நடக்குது, பக்கத்து ஊர்ல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. அந்த ஊர் தான். அதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பழைய தமிழர் மரபுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நாடுன்ற பேச்சு வழக்கு. நாடு நாட்டார் இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா அவனுக்கு அதுதான் நாடு, அந்த நாட்டுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு, இந்த ஊரில் யாரும் தாண்டக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு, இதுதான் நாடு அப்படின்றதான் அவனுடைய எண்ணம். இப்போ பக்கத்து நாடு அப்படின்றது அவனுடைய இது. பக்கத்து ஊரே பக்கத்து நாடாக தான் பார்த்தான், அங்க என்ன இருக்குன்னு கூட இங்க தெரியாது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, அவன் உலக அரசியலை பார்க்கறான். அந்த மக்களுக்கு விழிப்புணர்வு வந்திருக்கிறது. கலைஞர் வண்ண தொலைக்காட்சி பெட்டியில் தொடங்கிய அந்த விழிப்புணர்வு பயணம் இன்றைக்கு ஒவ்வொருத்தர் கையிலையும் 2G வாயிலாக இன்னைக்கு 4G 5G என்ற பரிணாமம் வளர்ச்சி அடைந்து அவர்கள் கையில் இருக்கக்கூடிய செல்போனின் மூலமாக உலகத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா ராமதாஸ் அவர்கள் மட்டும் தைலாபுரம் நாட்டை விட்டு வெளியே வராமல் இன்னும் அந்த தைலாபுரம் மனத்தோடே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி விடலாம் என்று நினைக்கிறார். தைலத்தோட்டத்தின் மனம் இதற்கு மேலும் தலைவலியை நீக்காது, அது தலைவலியை தரும் என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நான் நம்புறேன். சமூக நீதி அரசியல துவங்கிய ராமதாஸ் அவர்கள் இப்ப வந்தேரி அரசியல வந்து நின்றுருக்கார் அப்படிங்கிறத மிக விரிவா வரலாற்று பூர்வமா தெளிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றி.